ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் செஸ் வாசம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரே பேட்டர்னில் வர ட்ராப்பை நம்ம வந்து 3 ஓப்பனிங்ஸில் பார்க்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக இந்த பேட்டர்னை நீங்கள் பார்த்து வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுடைய கேமில் இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் தவிர்க்கலாம். அண்ட் இந்த ட்ராப்லேருந்து நீங்கள் ஈஸியாக எஸ்கேப்பும் ஆகிடலாம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். நம்ம வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணல, தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ இமீடியட்டாக வீடியோக்குள்ள போகலாம். இது வந்து நம்ம பிளாக் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்கலாம். இந்த இடத்துல கேம் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா D4 D5. இப்போ C4 இது வந்து குயின்ஸ் கேம்பிட். இப்போ D டெக் C4 இந்த ஓப்பனிங் வந்து குயின்ஸ் கேம்பிட் அக்செப்டட். ஸோ குயின்ஸ் கேம்பிட் அக்செப்டட்ல இருந்து தான் இந்த ட்ராப் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இப்போ நைட் F3 ப்ளே பண்ற ஒயிட், நைட் F6. ஸோ ரெண்டு பேருமே அவங்களுடைய பீசஸை வந்து டெவலப் பண்றாங்க. இப்போ E3 E6 பொசிஷன் வைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருடைய பீசஸுமே வந்து சிமெட்ரிக்கா இருக்கு. இப்போ பிஷப் டெக் C4 ப்ளே பண்றாரு ஒயிட். பிஷப் டெக் C4க்கு அப்புறமா இந்த இடத்துல C5 புஷ் பண்றாரு. C5 புஷ் பண்ணி சென்டர் பானை வந்து சேலஞ்ச் பண்றாரு பிளாக். இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா கேசல் பண்ணிக்கலாம். ஆக்சுவலா இந்த இடத்துல நீங்க கேசல் பண்ணாம சப்போஸ் பான் டெக்ஸ் பான் ப்ளே பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துல வந்து குயின் வந்து தேவையில்லாம எக்ஸ்சேஞ்ச் ஆகும். குயின் எக்ஸ்சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறமா ஒயிட்டுக்கு வந்து கேசல் பண்ற ரைட்ஸ் போயிடும். அண்ட் இந்த இடத்துல திருப்பி பிஷப் டெக் C5 வரும். அண்ட் பிளாக் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு சின்ன எட்ஜ் கிடைக்கும் பிளாக்கு இந்த பொசிஷனை பொறுத்த வரைக்கும். அதனால இந்த பொசிஷனை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஒயிட் என்ன பண்ணிடுறாருன்னா கேசல் பண்ணிடுறாரு. ஸோ இதுவும் வந்து ஒரு லாஜிக்கலான மூவ் தான். கேசல் பண்ணதுக்கு அப்புறமா இப்போ A6 இந்த இடத்துல A6 ப்ளே பண்ணி ஃபர்தரா அவருடைய பிஷப்பை இந்த டயகனலா வர விடாம பிளாக் வந்து தடுக்கிறாரு. இப்போ A4 புஷ் பண்றாரு. அண்ட் A4 புஷ் பண்ணி ஒயிட் என்ன பண்றாருன்னா பிளாக் உடைய B5ஐயும் ஸ்டாப் பண்றாரு. இப்போ நைட் C6 குயின் E2 குயின் E7. ஸோ ரெண்டு பேருமே அவங்களுடைய பீசஸ் எல்லாம் இப்போ டெவலப் பண்ணிக்கிறாங்க. இப்போ நைட் C3 வருது. நைட் C3க்கு அப்புறமா பிஷப் D6. ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பீசஸ்லாம் வந்து ரொம்பவே நேச்சுரலாக டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ சென்டர் பான்ஸ் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகுது. D டெக் C5 பிஷப் டெக் C5. இந்த இடத்துல இப்போ E4 புஷ் பண்றாரு ஒயிட். இந்த இடத்துல நீங்க நினைக்கலாம் எதுக்காக E4 புஷ் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்தரா நம்ம வந்து E5 புஷ் பண்ணாலும் நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல ஸ்பேஸ் கிடைக்கும். அண்ட் இந்த E5 ஸ்கொயரை வந்து ஒயிட்டோடைய பீசஸ்லாம் வந்து நல்லாவே வந்து கார்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் நம்ம ரூக்கியும் தூக்கி இந்த ஃபைல்ல போடலாம். இந்த இடத்துல இமீடியட்டா பிளாக் என்ன பண்ணிடுறாருன்னா அவருடைய நைட் எடுத்துட்டு வந்து G4ல போட்டுறாரு. நைட்டை G4ல போட்டதுமே பிளாக் வந்து ஒயிட்டோடைய கேம்ப்ல அவருடைய ஃபர்ஸ்ட் பீஸை கூட்டிட்டு போறாரு. இப்போ என்ன நடக்குதுன்னா இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா ஒயிட்டுக்கு வந்து ஒரு பெரிய சோதனையே இருக்கு. இந்த இடத்துல ஒயிட் வந்து கரெக்டாக ப்ளே பண்ணலைன்னா கண்டிப்பாக ஒயிட் வந்து இந்த கேமில் வந்து லூஸ் பண்ணிடுவாரு. நம்ம நேச்சுரலாக இந்த கேமில் ப்ளே பண்ணுற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த நைட்டை வந்து சேஸ் பண்ணுவோம். பட் இந்த இடத்துல நீங்கள் இந்த நைட்டை சேஸ் பண்ணீங்கன்னா அது வந்து ஒரு பெரிய பிளண்டராக மாறிடும். அண்ட் பிளாக்குக்கு இந்த இடத்துல கரெக்டான மூவ் என்னன்றது வேணும்னா நீங்கள் வீடியோவை பாஸ் பண்ணிட்டு ட்ரை பண்ணி பாருங்க. அந்த ட்ராப்குள்ளே இப்போ ஒயிட் வந்து மாட்டிக்கிட்டாரு. அது என்ன ட்ராப்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நைட் D4 ப்ளே பண்ணலாம். நைட் D4 மூலமா என்ன நடக்குதுன்னா நம்ம குயின் அட்டாக் பண்றோம் அண்ட் இந்த நைட்டையும் அட்டாக் பண்றோம். இந்த நைட்டை எதுக்காக நம்ம அட்டாக் பண்றோம்னு குறிப்பா நான் சொல்றேன்னா இந்த நைட் வந்து இந்த முக்கியமான H2 ஸ்கொயரை வந்து கார்ட் பண்ணிட்டு இருக்காரு. H2 ஸ்கொயர்ல தான் வந்து நம்ம வந்து செக்மேட்டே வந்து த்ரெட்டன் பண்ணிட்டு இருக்கோம். பட் தற்சமயத்துக்கு ஒயிட்டோடைய நைட் வந்து கார்ட் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ இந்த பொசிஷனை பொறுத்த வரைக்கும் ஒயிட்டோடைய குயின் அட்டாக்ல இருக்கு. அதனால நம்ம குயின் எடுத்துட்டு வேற ஏதாவது ஸ்கொயர் கொண்டு போகணும்னு வச்சுக்கோங்களேன். சிம்பிளா நைட் எக்ஸ் F3 செக் போறோம். நைட் எக்ஸ் F3 செக் மூலியமா இப்போ குயினும் கிங்கும் வந்து ஃபோர்க் ஆயிட்டாரு. இந்த நைட்டை உங்களால கேப்சர் பண்ண முடியாது. கேப்சர் பண்ணீங்கன்னா குயின் H2 வந்து ஒரு சூப்பரான செக்மேட். அதனால குயினை வந்து D8ல போட முடியாது. சப்போஸ் குயினை நீங்க E8ல போட்டீங்கனாலும் சிம்பிளா நைட் எக்ஸ் F3 செக் வரும். நைட் எக்ஸ் F3 செக்கு அப்புறமா ஒன்னு கிங் வந்து செக்ல இருந்து விலகி போகணும். அப்படி கிங் செக்ல இருந்து விலகி போனாங்கன்னா திருப்பி குயின் H2 வந்து ஒரு சூப்பரான செக்மேட். அதனால கிங் செக்ல இருந்து விலகாம சப்போஸ் பான் டெக் நைட் நீங்க ப்ளே பண்ணீங்கனாலும் இந்த இடத்துல குயின் H2 வந்து ஒரு சூப்பரான செக்மேட். எனிவே இந்த இடத்துல பிளாக் வந்து சிம்பிளா கேம் வந்து ஃபினிஷ் பண்ணிடலாம். முக்கியமா நம்ம இந்த இடத்துல பார்க்க வேண்டிய பேட்டர்ன் என்னன்னு பாத்தீங்கன்னா சிம்பிளா நைட் வந்து G4க்கு வந்துடுறாரு. உங்களுக்கு இது பார்த்த உடனே ஒன்றும் தெரியாது. ஏன்னா நைட்டு மட்டும்தான் பிளாக்கோடைய நைட்டு மட்டும்தான் ஒயிட்டோடைய கேம்ப்குள்ள வந்திருக்காரு. நைட்டை வச்சுமே பெருசா ஒன்றும் பிளாக்கால் அட்டாக் பண்ண முடியாதுன்னு நீங்க நினைக்கலாம். பட் இந்த இடத்துல குயின் வந்து இந்த லாங் டயகனல்ல இந்த H2 ஸ்கொயர் ஐ பண்ணிட்டு இருக்காரு. அப்பயும் நீங்க நினைக்கலாம் இந்த நைட் வந்து H2 வந்து கார்ட் பண்ணிட்டு இருக்காருன்னு நீங்க நினைக்கலாம். பட் சிம்பிளா இன்னொரு நைட் வந்து கேம்குள்ள பூந்து எல்லாத்தையுமே கொலாப்ஸ் பண்ணிடுவார். அதாவது நீங்க H3 ப்ளே பண்ணதுக்கு அப்புறமா நைட் D4 வந்து இந்த நைட் வந்து எல்லாத்தையுமே கொலாப்ஸ் பண்ணிடுவார். அட் அ டைம்ல குயினையும் அட்டாக் பண்றாரு அண்ட் இந்த நைட்டுமே அட்டாக் பண்றாரு. அதனால நம்ம குயின் E2 ப்ளே பண்றது தப்புன்னு சொல்ல வரல. இந்த இடத்துல நீங்க வந்து H3 ப்ளே பண்றது தான் பெரிய தப்பு. H3 ப்ளே பண்றதுக்கு பதிலாக நீங்க G3 ப்ளே பண்ணி இந்த டயகனலை கம்ப்ளீட்டா பிளாக் பண்ணிடலாம். இப்போ ஒயிட்டுக்கு எந்த விதமான ஒரு பிரச்சனையுமே கிடையாது. ஒயிட் வந்து ஹெல்த்தியா கேம் வந்து கண்டினியூ பண்ணலாம். இப்போ அடுத்தது இதே பேட்டர்ன் உள்ள ட்ராப் சிசிலியன் டிஃபென்ஸ்ல எப்படி வருதுன்றதை நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த இடத்துல
E4 புஷ் பண்றாரு. ஸோ சிசிலியன் டிஃபென்ஸ்ன்றதுனால இப்போ C5 ப்ளே பண்றாரு பிளாக். இப்போ நைட் F3, இப்போ E6 D4. இந்த ஓப்பனிங் வந்து குயின்ஸ் பான் ஓப்பனிங்காக கன்வெர்ட் ஆகுது. இது குயின்ஸ் பான் ஓப்பனிங்லேயே வந்து ஆர்விட்ஸ் டிஃபென்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா C takes D4, knight takes D4. இப்போ பிளாக் A6 ப்ளே பண்றாரு. இப்போ பிஷப் D3. ஸோ ஒரு நேச்சுரலான டெவலப்பிங் மூவ். இப்போ குயின் C7, அதே மாதிரி குயினை C7ல போடுறாரு. இந்த H2 ஸ்கொயரை குயின் இப்போ ஐ பண்ணிட்டு இருக்காரு. நீங்க நோட் பண்ணீங்கன்னா இப்போ C4 புஷ் பண்றாரு. C4க்கு அப்புறமா நைட் F6, நைட் C3, இப்போ நைட் C6. ஸோ ரெண்டு பேருமே அவங்களுடைய நைட்டை வந்து டெவலப் பண்ணுறாங்க. முக்கியமாக பிளாக் வந்து அவருடைய நைட்டை வந்து F6லையும் C6லையும் போட்டால் தான் இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும். அண்ட் குயின் வந்து C7ல இருக்கிறாரு. குயின் C7ல இருந்து இந்த ஸ்கொயர் ஐ பண்ணுவார். நெக்ஸ்ட் நைட் வந்து G4க்கு ஜம்ப் ஆவார். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி. இப்போ நைட் F3 ப்ளே பண்ணுறாரு. இந்த இடத்துல இந்த நைட்டை வந்து ஒயிட் வந்து கேப்சர் பண்ணலை. இப்போ B6க்கு அப்புறமா இப்போ குயின் E2. குயின் E2 ப்ளே பண்ணதுக்கு அப்புறமா இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா, இந்த D4 ஸ்கொயர்ல நைட் வந்தாருன்னா குயினுக்கும் ஒரு அட்டாக் இருக்கும். இப்போ பிஷப் B7, இந்த பிஷப்பை இப்போ லாங் டைகனல்ல போறாரு. நேச்சுரலாக பிளாக் வந்து அவருடைய பீசஸ்லாம் டெவலப் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ ஒயிட் வந்து கேசல் பண்ணாரு. ஸோ இப்போ கேசல் பண்ணுறதுலுமே பார்த்தீங்கன்னா ஒயிட் கிட்ட எந்த விதமான ஒரு பிரச்சனையுமே கிடையாது. இப்போ நைட் பாயிறாரு பிளாக். இப்போ G4க்கு இந்த நைட் வந்துட்டாரு. அண்ட் குயின் வந்து இந்த H2 பானை வந்து ஐ பண்ணிட்டு இருக்காரு. இந்த இடத்துல நீங்க திருப்பி இந்த நைட்டை சேஸ் பண்றேன்னு சொல்லிட்டு H3 ப்ளே பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். சிம்பிளா திருப்பி நைட் D4 வரும். நைட் D4 வந்து பிளாக்குக்கு வந்து வின்னிங். அதே மாதிரி நம்ம குயின் அட்டாக் பண்றோம். நீங்க குயினை சேஃபான ஸ்கொயருக்கு கொண்டு போகணும்னு நினைச்சீங்கன்னா நைட் டெக்ஸ் நைட்டு. இப்போ திருப்பி குயின் வந்து அட்டாக்ல இருக்கு. இப்போ இது வந்து ஒரு பெரிய ஃபோர்க்கு. இந்த இடத்துல ஒயிட் வந்து செக்குக்கு வந்து ரெஸ்பாண்ட் பண்ணி தான் ஆகணும். இப்போ கிங் எங்க மூவ் பண்ணாலுமே இந்த இடத்துல குயின் H2 வந்து ஒரு சூப்பரான செக்மேட் இந்த நைட்டோடைய சப்போர்ட்னால. அதனால நீங்க வந்து இந்த நைட்டையும் கேப்சர் பண்ண முடியாது. இந்த நைட்டை கேப்சர் பண்ணாலும் குயின் H2 வந்து செக்மேட். ஸோ இந்த ஒரு பொசிஷனை பொறுத்த வரைக்குமே இந்த இடத்துல வந்து தாராளமா ஒயிட் வந்து G3 ப்ளே பண்ணி இந்த டயகனலை வந்து கம்ப்ளீட்டா பிளாக் பண்ணிடலாம். ஸோ நம்ம முக்கியமா பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிளாக்கோடைய குயின் C7ல இருப்பாரு. அண்ட் பிளாக்கோடைய ரெண்டு நைட்டுமே C6 அண்ட் F6ல வந்ததுக்கு அப்புறமா ஃபைனலாக பிளாக்கோடைய நைட் எடுத்துகிட்டு வந்து நம்ம G4ல பாஞ்சதுக்கு அப்புறமா இந்த ஒரு பொசிஷனை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு பேட்டர்னில் நம்ம இருக்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக விளையாடணும். நம்ம கேன்சல் பண்ணதுக்கு அப்புறமா H3 ப்ளே பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துல வந்து ஒரு பெரிய டேஞ்சராக வந்துடும். அண்ட் அது மட்டும் இல்லை, ஒயிட்டோடைய குயினை வந்து நார்மலாக நம்ம E2ல தான் போடுவோம். அது வந்து ஒரு நேச்சுரல் டெவலப்பிங்கான ஸ்கொயரு. ஸோ அந்த மாதிரியான விஷயங்களையும் நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ இந்த நைட் D4 மூவை நம்ம கணிச்சிட்டு நம்ம வந்து அழகா G3 ப்ளே பண்ணி அதை ஸ்டாப் பண்ணணும். ஸோ நீங்க ஆஸ் அ பிளாக் பிளேயரா ப்ளே பண்ணும்போது நீங்க தாராளமா நைட் G4 ப்ளே பண்ணலாம். உங்க ஆப்பனண்ட் வந்து அதை கணிச்சிட்டாருன்னா ப்ராப்ளம் இல்லை, நீங்க கேம் அப்படி கண்டினியூ பண்ணுங்க. பட் உங்க ஆப்பனண்ட் அதை கணிக்கலைன்னா அவர் வந்து H3 ப்ளே பண்ணி மிஸ்டேக் பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துல நீங்க சிம்பிளா நைட் D4 ப்ளே பண்ணி நான் சொன்ன மாதிரி கேமை ஃபினிஷ் பண்ணிடலாம். இப்போ மூணாவது நம்ம பார்க்க போற ஓப்பனிங்ல இதே மாதிரியான ஒரு பேட்டர்ன் தான் வரும். இதுவும் பார்த்தீங்கன்னா சிசிலியன் டிஃபென்ஸ்லேயே வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஓப்பனிங் தான். ஓகேங்களா? இப்போ வந்து E4 புஷ் பண்றாரு ஒயிட். C5 D4. இந்த இடத்துல D4 புஷ் பண்றாரு. சிசிலியன் டிஃபென்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வேரியேஷன் மாறுது. இந்த இடத்துல இப்போ D4 ப்ளே பண்றாரு. இப்போ C takes D4, இப்போ C3, இப்போ D takes C3, இப்போ knight takes C3. ஸோ இது சிசிலியன் டிஃபென்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நார்மலான ஓப்பனிங் தான். இது வந்து சிசிலியன் டிஃபென்ஸ்லேயே வந்து ஸ்மித் மோரா கேம்பிட் அக்செப்டட்னு சொல்லுவாங்க. நைட் C6 ப்ளே பண்றாரு. ஸோ பிளாக் உடைய ஒரு டார்கெட்டை வந்து அச்சீவ் பண்ணிட்டாரு. நைட்டை வந்து C6ல போட்டுட்டாரு. இப்போ நைட் F3, இப்போ E6. E6க்கு அப்புறமா இந்த பொசிஷன்ல நெக்ஸ்ட் பிஷப் C4 ப்ளே பண்றாரு ஒயிட். இப்போ குயின் C7. ஸோ அவருடைய குயினை பிளாக் வந்து இப்போ C7ல போட்டுட்டாரு. இந்த குயின் இப்போ இந்த H2 ஸ்கொயரை வந்து ஐ பண்ணிட்டு இருக்காரு. இப்போ குயின் E2. இப்போ ஒயிட் பாருங்க, நேச்சுரலா அவருடைய குயினை வந்து நான் சொன்ன மாதிரி E2ல போட்டுட்டாரு. இப்போ நைட் F6. ஸோ இன்னொரு நைட்டும் வந்து இப்போ F6க்கு வந்துட்டாரு. இப்போ ஒயிட் வந்து கேன்சல் பண்ணிட்டாரு. இப்போ ஒயிட் கேன்சல் பண்ணதுக்கு அப்புறமா பிளாக் வந்து தாராளமா G4 ப்ளே பண்ணலாம். அதாவது நைட் G4 ப்ளே பண்ணலாம். இந்த இடத்துலயும் நீங்க தப்பி தவறி இந்த H3 மூவ் ப்ளே பண்ணக்கூடாது. அதே பேட்டர்ன் தான். நம்ம நைட் எடுத்துட்டு போயிட்டு D4ல போடுறோம். D4ல போட்டு இந்த நைட்டையும் குயினையும் அட்டாக் பண்றோம். நீங்க குயினை காப்பாற்றணும்னு நினைச்சீங்கன்னா கூட நம்ம நைட் டெக்ஸ் நைட் ப்ளே பண்ணி செக் கொடுக்கலாம். இப்போ நீங்க என்னதான் இந்த நைட்டை கேப்சர் பண்ணாலுமே நீங்க செக்மேட் ஆயிடுவீங்க. ஸோ எனிவே இதே மாதிரியான பேட்டர்ன், பட் ஓப்பனிங் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். உங்களுக்கு தெரிய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிளாக்கோடைய குயின் C7ல இருக்கும்போது அண்ட் ரெண்டு நைட்டுமே C6 அண்ட் F6க்கு வரும்போது நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். உங்களுடைய குயினை E2ல போட்டதுக்கு அப்புறமா நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக சுதாரிச்சு ஆடணும். ஏன்னா நீங்கள் நார்மலாக கேன்சல் பண்ணுவீங்க. அவருடைய நைட்டை துரு எடுத்துகிட்டு வந்து G4ல போடுவார். அதுக்கப்புறமா நீங்கள் H3 ப்ளே பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் இந்த வலைக்குள்ளே மாட்டிப்பீங்க. ஸோ ஆஸ் அ பிளாக் பிளேயராகவும் சரி அண்ட் ஆஸ் அ ஒயிட் பிளேயராகவும் சரி நீங்கள் ப்ளே பண்ணும்போது நீங்கள் சுதாரிச்சு ஆடினீங்கன்னா இந்த மாதிரியான பேட்டர்ன் வரும்போது நீங்கள் இந்த மாதிரியான ட்ராப்பில் ஃபால் ஆகாமல் இருக்கலாம்.
ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இத்தோட நான் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். அண்ட் ஒரே ட்ராப் உள்ள பேட்டர்னில் வந்து 3 ஓப்பனிங் இருக்குது. ஸோ இந்த ஒரு விஷயத்தை பற்றியும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஃபைனலாக நான் சைன் அப் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.